அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒவ்வொரு காலத்திலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்கு சில கூட்டத்தார்களின் மூலியமாகவும் மக்களுக்கான சில படிப்பினைகளின் மூலமாகவும் இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் மேலோங்க செய்வான். இஸ்லாமிய கருத்துக்கள் சத்திய கருத்து என்பதனை எல்லா மக்களுக்கும், இஸ்லாத்தை வெறுக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் உணர வைப்பான். இந்த இஸ்லாமிய விமர்சனம் என்பது இன்று மட்டும் இல்லாமல் எல்லா காலங்களிலும் இருக்கிறது. இந்திய நாட்டிலும் சரி, உலக நாடுகளிலும் சரி, இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரிப்பது என்பது எல்லா காலங்களிலும் இதை தொடர் பிரச்சாரமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு துறையிலும் அதை செய்கிறார்கள். அதுல குறிப்பாக சினிமா துறையை எடுத்துக்கொண்டால், தொப்பி போட்ட முஸ்லிம் என்றாலே குண்டு வைக்கக்கூடியவர், தொப்பி தாடி என்ற ஒரு அடையாளத்தில் ஒருவர் வந்தால், கையிலே ஒரு பை அவர் வைத்திருந்தால், இன்றளவிலும் அவரை சந்தேகத்தில் பார்க்கிற மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அதற்காக பல கட்ட பிரச்சாரங்கள், இஸ்லாம் சொல்கிற கருத்துக்கள், நடைமுறையில் பல விஷயங்களை நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். சினிமா திரைப்படத்தின் மூலியமாக இஸ்லாமிய சமுதாயத்தை எதிர்க்கும் பொழுது, சினிமாவின் மூலியமாக அதற்கு பதில் சொல்வது என்பது எந்த அளவிற்கு பொருத்தமானது? இஸ்லாத்திற்கு எதிராக பல்வேறு படங்கள் வந்தாலும் இஸ்லாமியர்களை நல்லவர்களாக காட்டக்கூடிய சில விரல் விட்டு எண்ணுகிற படங்கள் இருக்கத்தான் செய்கிறது. அதுல சமீபத்தில் இருக்கிற ஒரு படம் தான் ஹபீபி என்ற ஒரு படம். இது இஸ்லாமியுடைய கலாச்சாரம், குறிப்பாக கடைநல்லூர் ஊர் சார்ந்த அந்த மக்களுடைய பேச்சு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய ஆடை முறைகள், அவர்களுடைய கல்ச்சர். முஸ்லீம்களுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு நிலை இருக்கும், ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும்ல. அப்ப கடைநல்லூருடைய வாழ்வியலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படமாக இது பார்க்கப்படுகிறது. இது ஒரு படம். அங்குள்ள முஸ்லீம்கள் அவங்களுடைய வாழ்வு முறைகள் என்னென்ன என்பதை காட்டுகிறார்கள். 100 படத்தோடு 101வது படமாக ஹபீபி என்பதை கடந்திருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதற்கு முன்பாக இஸ்லாத்தை சரின்னு சொல்லுகிற படங்கள், இஸ்லாமியர்கள் தவறானவர்கள் கிடையாது என்பது போன்ற படங்களும் வந்திருக்கிறது. அதிகமான ஒரு மக்களிடத்தில் பேசும் பொருளாக இது மாறி இருக்கிறது. இப்ப இஸ்லாத்தின் பார்வையில் இதை எப்படி அணுகணும்? ஒரு முஸ்லீம் அப்படித்தானே. உலகத்தில் எந்த நவீன சாதனங்கள் வந்தாலும், நவீன முறைகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், குழப்பங்கள் வந்தாலும், சத்தியமும் அசத்தியமும் கலந்து வந்தாலும், அதை எப்படி கரெக்டா பிரித்து அறிய வேண்டும் என்பதை முஸ்லிம்களாகிய நாம் மார்க்க அறிவோடு எல்லாத்தையும் அணுக வேண்டும். நீங்க மார்க்க அறிவை தூக்கி எறிந்து விட்டால் நியாயம் தர்மம் என்று பல்வேறு காரியங்கள் சரியாக தெரியும். ஆனால் மார்க்க அறிவோடு நீங்கள் பார்க்கும் பொழுதுதான் இறைவனுடைய நீதி என்ன, மறுமைக்கான வாழ்விற்குரிய வாழ்க்கை என்ன என்பதை நாம் விளங்க முடியும். முதல்ல சினிமா என்பது என்ன? சினிமா என்பது நல்ல கருத்துக்களை விதைத்து மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக துவங்கப்பட்டதா? தாக்கம் எதுவாக இருக்கிறது? எந்த ஒரு படத்தை எடுத்துக்கொண்டாலும் அது இஸ்லாத்திற்கு எதிரான கருத்தை சொல்லத்தான் செய்யும். இஸ்லாம் சொல்கிற சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டு எந்த படத்தையும் எடுக்கப்படவில்லை. அப்படி ஒன்று படமானால் அதை படமாக யாருமே பார்க்க மாட்டார்கள். நீங்க பாருங்க, சினிமான என்ன இருக்கு? பொதுவா ஆடல் பாடல், ஆண் பெண் தொட்டுக்கொள்வது, ஆண் பெண் தனிமையிலே இருக்கிற மாதிரியான காட்சிகள், பெண்களுடைய அரைகுறை ஆடைகள், இரட்ட அர்த்தத்தில் பேசக்கூடிய பாடல்கள், வசனங்கள், கெட்டதை நல்லதை போன்று காட்டுவார்கள். பல்வேறு பாவங்கள் மக்களிடத்தில் பெருகியதற்கு ஒரு காரணம் சினிமா தான். புகைப்பிடிக்கிறது இருக்குல்ல, இது ஒரு குறிப்பிட்ட நடிகர்களிடம் தான் வந்துச்சு. தமிழக இளைஞர்கிட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, நடிகரை பத்தியா எப்படி புகைப்பிடிக்கிறாரு, எப்படி ஸ்டைலா பிடிக்கிறாரு, எப்படி தீய பத்த வைக்கிறாரு, இதை பிராக்டிஸ் பண்ணி அதை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறான். நடிகர் மாதிரி முடிய வெட்டுறான், நடிகரை மாதிரி சட்டை போடுறான், நடிகரை மாதிரியே தன்னுடைய தோற்றத்தை வைத்துக் கொள்கிறான். அது மட்டுமா, நடிகரை தாண்டி நடிகர்கிட்ட உள்ள கெட்டதையும், அந்த படத்தில் எது திருட்டு அதிகமாக ஆகுவதற்கு படங்கள் இருக்கிறது, அதை பார்த்து எப்படி திருடணும்னு கத்து வச்சிருக்கிறான். போதை பழக்க வழக்கங்கள், மது போன்ற காரியங்கள், கள்ள காதல்கள், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட உறவுகள், சினிமா, நாடகம் போன்ற காரணத்தினால்தான் இது அதிகமாகிறது. பேய் பயம் எப்படி வந்துச்சு?
அன்றைக்கு உட்காந்து யாரோ கதை சொன்னாங்க, பேயின்னு சொன்னாங்க. இப்போ பேய் படத்தை பார்க்குறான். பேய்னா நைட்டு தான் வரும், நாய் குலைச்சா அது பேயினுடைய அறிகுறி, மல்லிகைப்பூ வாசனை வந்தா அது பேயினுடைய அறிகுறியாக இருக்கும், ஏதாவது நைட்டு சத்தம் கேட்டுச்சுன்னா இது பேயா தான் இருக்கும். ஏன் படத்துல அதை காட்டுறான், அது மூலையில் ஸ்டோர் ஆகி நமக்கு அது பிரதிபலிக்கிறது. சினிமா பார்க்காத ஒருவன் அது பேயின்னு சொல்லுவானா ஆளுன்னு சொல்லுவானா? இன்னும் நீங்க சினிமாவுடைய தாக்கம், ஒரு கெட்டதை எப்படி திரையில் பார்க்கும்போது ஒரு முகமாகவும் அது தரையில் வரும்போது நம்மளை வேறு முகமாக ரியாக்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஒரே ஒரு உதாரணம். பெரும்பாலான சினிமாக்கள் நீங்க 80s இருந்து இப்போ வரைக்கும் எடுத்துக்கோங்க, காதலை தழுவித்தான் படம் வரும். இவர் ஹீரோ வந்து ஒரு ஹீரோட காதலிப்பார்னு வைங்க, அது இந்த அம்மா காதலிக்கும். இப்போ இவன் காதலிக்கிறான், பெண்ணை பெத்த உம்மா பாப்பா அண்ணன் தம்பி எல்லாரையும் போட்டு அடிச்சு அந்த பெண்ணை இழுத்துக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணுவாங்க. ரசிகர்கள்லாம் என்ன செய்வாங்க, விசில் அடிச்சு டிக்கெட் எல்லாம் கிழிச்சு இதை கொண்டாடுவாங்க. இது தரையில், நீ திரையில கொண்டாடினீல, இதை தரையில யோசிச்சு பாரு. என்னுடைய அக்கா தங்கச்சி ஒரு மாதிரி, இதே மாதிரி ஒருத்தர் எங்களை எல்லாம் அடிச்சு போட்டு இழுத்துட்டு போனா கோவப்படுற, ரோசப்படுற. அப்ப திரையில் பார்க்கும்போது ஒரு சிந்தனை, எதை திரையில் பார்க்கும்போது கை தட்டினாயோ தரையில் பார்க்கும்போது கையை முறுக்கிறாய், ரோஷம் கொள்கிறாய். நம் வீட்டு பெண்கள் என்பது ஆதங்கம் வருகிறது. அப்ப இந்த திரை கவர்ச்சி எந்த அளவுக்கு எதை நம்ம தவறு என்று விளங்குகிறோமோ மூளையை எவ்வளவு மழுங்க செய்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காதலை வைத்து நீங்க என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக பார்த்துடலாம். அப்ப இந்த பொதுவாக சினிமாக்கள் இப்படி இருந்தாலும் இந்த ஹபீபியை பொறுத்த வரைக்கும் பாமர மக்கள் அவங்க பார்க்கிறாங்க போறாங்க என்பது தனி. இஸ்லாமிய அறிஞர்களில் இஸ்லாமிய மார்க்கம் பேசக்கூடிய யாரும் திரை என்பது, சினிமா என்பது ஹலால் என்று சொன்னதில்லை. ஹராமாகத்தான் என்ற அளவுக்கு இருக்கிறது. ஹலாலா எடுக்கலாமா? எடுக்கலாம். ஆண் பெண் கலப்பில்லாமல் சினிமாவில் எந்த பெண் வந்தாலும் மார்க்கம் சொல்கிற ஹிஜாபிலே தேவைப்படும் பொழுது வருவது, இஸ்லாத்தினுடைய எந்த ரூலையும் பிரேக் பண்ணாமல், மியூசிக் இல்லாம இன்னைக்கு சினிமா படம் எவனா பார்ப்பாங்க, இது எல்லாம் இல்லாம ஒரு உண்மையான திரைக்கதை, பொய் இருக்க கூடாது, எது உண்மையோ உண்மையாத்தான் இருக்கணும். இப்படி இருந்தா ஓகே. இன்னைக்கு வர்ற ஏதாவது ஒரு படம் அப்படி இருக்கா? என்ன இதுல ஒரு விஷயம்னா, மார்க்கம் பேசுபவர்களே மக்களுக்கு மத்தியில சினிமாவுக்கு போங்கிற மாதிரி கருத்து சொல்றாங்க. ஹபீபி படத்தை பற்றி பல நபர்கள் பேசும்பொழுது, விமர்சிக்கும் பொழுது, மார்க்கம் பேசக்கூடியவர்கள் சினிமா திரை விமர்சனம் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எந்த அளவுக்கு சொல்றாங்க, பல்லாண்டு கால பிரச்சாரம், முஸ்லிம்களை தீவிரவாதிகளா சித்தரிச்சுட்டாங்க, நம்ம எல்லாம் எல்லா அமைப்பு எல்லாரும் செஞ்சதை விட இத்தனை ஆண்டு காலம், இத்தனை கோடி, இத்தனை நபர்களுடைய நேரங்கள், இதையெல்லாம் இந்த 2-2.5 மணி நேரம் படம் தூக்கி சாப்பிட்டுருச்சு, எல்லா உழைப்பையும் பின்தங்க வச்சிருச்சு. மக்களுடைய கருத்து எப்படி இருக்கு, ஒரு மக்களுடைய மாற்று மதத்தோட கருத்து கேட்கும் போது அதை பார்க்கும்பொழுது இது எல்லாம் பின்னோக்கி போயிருச்சு. டைரக்டருக்கு வாழ்த்து, இந்த மாதிரி நீங்க சினிமா படத்தை எடுக்கணும் என்று சினிமாவை, இது போன்ற படங்களை ஊக்குவிப்பதை பார்க்க முடிகிறது. அப்ப முஸ்லிம்கள், இஸ்லாமிய இளைஞர்கள், இளைஞர்கள் இதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் இதை அனுமதிக்கிறதா? சரி, நீங்க சொல்ற அந்த ஹபீபி படத்தை எடுத்துக்கிறோமே, முதல்ல ஒரு படத்தினால் ஏற்படுகிற தாக்கம் என்பது, முஸ்லீம்களை அந்த படத்தில் நல்லவங்களா காட்டியிருக்கிறாங்க, ஓகே. 4 பேர் மைக்கு முன்னாடி வந்து மாற்று மதத்தோட கருத்து சொன்ன உடனே மாற்றங்கள் வந்து விட போகிறதா? இன்னைக்கு ஏராளமான மக்கள் முஸ்லீம் என்றால் யார் என்பதை பல தருணங்களில் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஒண்ணு வேண்டாம், இரத்த தானம் இருக்குல்ல, இரத்த தானத்தின் மூலியமாக எவ்வளவு பேர் உணர்ந்திருக்கிறாங்க. பாய்மார் தான்ப்பா, ரத்தம்னா அவங்க தான், யாரும் ஜாதி மதம் பேதம் பார்க்க மாட்டாங்க. நிக்குதுல பேரிடர் காலங்களில் ஏன் சென்னையினுடைய வெள்ள நிவாரணத்தில் பாய்மார்கள் இல்ல தாய்மார்கள் என்றார்கள். தனக்கு பிறந்த பிள்ளைக்கு மாற்று மதத்தவர்கள் முஸ்லீமுடைய பெயரை வைத்தார்கள். மற்றொரு பள்ளிவாசலை இடித்து விடாதீர்கள், பேரிடர் காலங்களில் நாங்கள் ஒதுங்குவதற்கு அதுதான் எங்களுக்கு அடைக்கல பூமியாக இருந்தது என்று சொன்னார்கள். இதை விட ஒரு ரிசல்ட் வேணும். ஒரு திரைத்துறையில போய்தான் இஸ்லாத்தினுடைய விமர்சனத்தை ஹராமிலே போய் தான் நம்ம காட்டணும் என்பது கிடையாது. அவர் தன்னுடைய வாழ்வு இருக்குல்ல, நம்முடைய ஒழுக்கம் இருக்குல்ல, நம்முடைய வணக்க வழிபாடு இருக்குல்ல, நபிகள் நாயகம் சொல்லித்தந்த நபிமொழிகள் இருக்குல்ல,
அதை ஒழுக்கமா வாழ்க்கையில் அவரவர் சுய ஒழுக்கத்தோடு இருந்தாலே போதும். மாற்று மதத்தோனை பார்த்து சலாம் சொல்வது, சிரித்த முகத்தோடு பேசுவது, உணவு வழங்குவது என்று இஸ்லாம் சொல்லுவதை நம்முடைய வாழ்வில் நாம் வெளிக்காட்டினாலே போதும். பல நபர்கள் மனமார்ந்து இஸ்லாத்தை நேசிப்பார்கள். அப்ப ரிசல்ட்டை நம்ம பார்த்து என்ன செய்யக்கூடாது, 4 பேர் 5 பேர் பேட்டி கொடுக்குறாங்கிறதுக்காக ஒரு ஹராமான விஷயத்தின் மூலியமாக எப்படி ஹலால சொல்லுவிய? ஒரு ஹராம் இருக்கு, அதுல கொஞ்சம் ஹலால் வந்துட்டா சரியாயிருமா? சாராயம் இருக்கு, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம்னு குடிச்சா, பிஸ்மில்லா புகாரில் வர ஹதீஸ், சாப்பிடுறது குடிப்பதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் பிஸ்மில்லா சொல்லுவாங்க. சாராயம் அதே புகாரிலும் அதே குர்ஆனிலும் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். இதை சரியும் பியல தப்பும் பியலா திமிருன்னு சொல்லுவோம். ஹராம்ல கொண்டு வந்து ஹலால நுழைச்சா இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா, ஒரு சாராய பட்டல் இருக்குன்னு வைக்க, அதுல ஒருத்தர் முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்குறான். முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதிகள் பரவுது. இதை எதுக்கு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஏங்க முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதிகள் இல்லைங்கன்னு பிரச்சாரம் பண்றாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு சாராய பட்டல் எடுத்து இஸ்லாம் என்பது இயற்கை மார்க்கம், அமைதி மார்க்கம்னு ஒட்டி எல்லாரும் கொடுத்தாராம். இதை யாராவது ஆதரிப்பாங்களா? சாராயம் ஹராமு, அதுல என்னடா ஸ்டிக்கர் ஒட்டுற, இசை ஹராமு, ஆண் பெண் கலப்பு ஹராமு, சினிமாவில் எதை காதலாக காட்டுகிறார்களோ அது ஹராமு, அதுல ஒரு நல்ல கருத்து இருக்கு என்பதற்காக ஹராத்தோடு இந்த ஹலாலை எப்படி சேர்த்து அது சரி, அதை ஊக்கப்படுத்துவது எப்படி இந்த சமுதாயத்துக்கு ஆரோக்கியம்? சும்மாவே இஸ்லாமிய சமுதாய மக்கள் அங்கங்க இளைஞர்கள் தியேட்டரிலும் ரசிகர் மன்றம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பேருக்கு பின்னால் மூசா ரஜினி இப்படி பேர் சொல்லுவோம், முகமது கமல் பேருக்கு பின்னாடி உதாரணத்துக்கு இப்படி நடிகர் பேரை இணைச்சு கொடுக்குறாங்க. அவர்களை பிரச்சாரம் செய்து தொழுகைக்கும் இஸ்லாமிய ஒரு காலத்தில் எப்படி இருந்த இளைஞர்கள் இன்னைக்கு அவர்களை மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களாக உருவெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒழுக்கத்தை போதிப்பவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பள்ளிவாசலிலே தலைமை தாங்கி தொழு வைக்கக்கூடிய ஒரு இளம் பட்டாளத்தை சிறுக சிறுக உறுதியாக எடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், மீண்டும் சினிமாவின் பக்கம் இவர்களை தள்ளினால் தியேட்டர்ல போய் கிடக்க மாட்டான். யோசிச்சு பாருங்க. முஸ்லீம்கள் சரியா உணர்வுகளுக்கு என்னைக்குமே நம்ம கட்டுப்படக்கூடாது. ஏங்க உலகத்தில் வர்ற எந்த படத்தை எடுத்தாலும் ஒரு நல்ல கருத்து இருக்கும். தாய் தந்தைக்கு நல்லது செய்யணும் ஒரு சென்டிமெண்ட் வைப்பான், அம்மாவுடைய பாசத்தை காட்டுவான், அத்தாவுடைய பாசத்தை காட்டுவான், கூலி தொழிலாளிகளுடைய அந்த கஷ்டத்தை காட்டுவான், பெண்களுடைய அவல நிலையை காட்டுவான், மருத்துவருடைய கஷ்டத்தை காட்டுவான், போலீஸுடைய கஷ்டத்தை காட்டுவான். ஒரு சினிமாவில் ஒரு நல்ல கருத்து வரத்தான் செய்யும். அது வருவதனால் அதை ஹராம், அது ஹலால், அதை நீங்கள் செய்யுங்கள், நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம் சொன்னா இது எப்படி ஆரோக்கியமான ஒரு விஷயம்? என்ன மாற்று அதுல காட்டுனால என்ன மாற்றம் வந்துருச்சு? எங்க தலித்துகள் படுகிற கஷ்ட நஷ்டங்களை தழுவி எவ்வளவு படங்கள் வந்திருக்குது. தலித்து மக்கள் எவ்வளவு இழிவுபடுத்தப்படுறாங்க, குடிக்கிற தண்ணியில் மலம்களை கலக்கப்படுகிறது, எவ்வளவு படங்கள் வந்து போயிருச்சு. எல்லா பார்வையும் மாறிடுச்சா? அப்ப வெறி பிடிக்கிறவன், ஜாதி வெறி பிடிக்கிறவன், மத வெறி பிடிக்கிறவன், முஸ்லீமை தீவிரவாதியாக காட்டக்கூடியவன் நீங்க என்ன செஞ்சாலும் காட்டதான் செய்வான். நல்லவருக்கு சொல் போதும், அறிவுரை போதும், அப்படியான மக்கள் நெஞ்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருளால விளங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். எனவே இஸ்லாமிய தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம் செய்யத்தான் செய்ய வேண்டும், களமாடத்தான் செய்ய வேண்டும். அதற்கான களம் ஹராமான முறையில் உள்ள இந்த சினிமா என்பது கிடையாது. சில பேர் கருத்துக்கள் சொல்லும் பொழுது ஹதீஸ் ஆதாரத்தோடு சொல்றாங்க. இசையோடு ஆண் பெண் கலப்போடு மார்க்கத்தினுடைய வரம்பு மீறலை மீறி எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை அந்த மாதிரியான படங்கள் இன்னும் நிறைய எடுக்கணுங்கிறதுக்கு தனிப்பட்ட கருத்துங்கிறது வேற. ஹதீஸை சொல்லி மக்களுக்கு மத்தியில் சொல்லும்போது மக்கள் என்ன நினைப்பாங்க? அப்போ இஸ்லாமே அப்படித்தான் சொல்லுது போல வழங்குவாங்கல்ல. மன் சன்ன சுன்னத்தன் ஹசனா, யார் ஒருவர் நன்மைக்கு வழிகாட்டுகிறாரோ அதை பின்னாடி வருபவர்கள் அதை முன்மாதிரியாக எடுத்து செய்யும் பொழுது அதனுடைய நன்மை என்ன செய்யும்? அவருக்கு கிடைக்கும். இவர் அவருடைய நன்மையில எதையும் குறைத்து கொள்ள மாட்டார். இப்படியான செய்திகள் இருக்கு, உண்மைதான். அதுக்கு இது ஆதாரமாகுமா? முழு ஹராமு மக்களுக்கு தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரியத்துல ஒரு நல்ல கருத்து சொன்ன உடனேயே இது மக்களுக்கு நல்ல ஒரு முன்மாதிரியா கெட்ட முன்மாதிரியா? இந்த ஹதீஸினுடைய இன்னொரு பகுதி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? யார் ஒரு தீமைக்கு முன் உதாரணமா இருக்கிறாரோ, தீமையான ஒரு கருத்தை நம்ம சொல்லி விதைச்சிட்டோம் வைங்க, தீமைக்கு நம்ம முன் உதாரணமாக இருந்தா அதுல ஒரு 4 பேர் ஃபாலோ பண்ணிட்டோம்னா அது நமக்கு வரத்தானே செய்யும். அப்போ இந்த படத்தை நீங்க எடுத்து பாருங்க, இதுல என்ன காட்டுறான்?
இஸ்லாம் சம்பந்தமான நல்ல கருத்துக்கள் இருக்கு, சரி அது தனி. அதெல்லாம் கடலூர் சார்ந்து இந்த ஊர் மக்கள் சார்ந்து அவருடைய அவல நிலை எல்லாத்தையும் காட்டுறாங்க, சரி. காதல் என்பது இந்த படத்துல எப்படி காட்டப்படுது? ஒரு ஆண் தன்னுடைய பெண்ணையோ ஒரு பெண் ஒரு ஆணையோ பிடித்து திருமணம் முடிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு காதல் இவன் பழகுறான அங்க போய்கிட்டு இருக்கான, இது இப்ப இது மார்க்கத்துல தவறு. இந்த படத்துல அப்படியா இருக்குது, அப்படியா காட்டப்படுகிறது? இந்த மாதிரி படத்தெல்லாம் எடுங்கண்டா எப்படி? இது மாணவர்களை என்ன செய்யும் அப்படின்னா, இதை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு போறவன் என்ன செய்வான், இதை பார்க்கிற பொம்பளை பிள்ளைகள் என்ன செய்யும், ஏற்கனவே அவர்களை சினிமாவுடைய அந்த காதல் போதிலிருந்து நம்ம இழுத்துக்கிட்டு இருக்கிறோம், பிரச்சாரம் பண்ணி சிறிது சிறிதாக இழுத்துக்கிட்டு இருக்கிறோம். மீண்டும் இதை பார்த்து ஊக்கப்படுத்தும் போது குடும்பத்தோடு போகும் பொழுது கடந்த காலத்தில் நாம் செய்த ஒரு தவறை கூட வயதறியாம செஞ்சிருப்போம்ல ஆண் பெண், அதையெல்லாம் நினைவூட்டக்கூடியதாக இருக்கும். அதையெல்லாம் மீண்டும் உள்ளத்திலே அப்படி உதித்து அதை மீண்டும் பூப்புக்க செய்வதாக இருக்கும். இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்குது. இது வருங்கால சந்ததிகளுக்கு முன்மாதிரியானதா? இது நல்ல கருத்தையா சொல்லுது? மார்க்க ரீதியாகவும் சரி உலக ரீதியாகவும் சரி இதை வச்சு என்ன சொல்றீங்க? மார்க்கம் இதை அனுமதிக்குமா? முதல்ல இதை பல மக்கள் பார்த்து விட்டு ஏதோ இஸ்லாம் சார்ந்து அப்படி இஸ்லாமிய சட்டத்திட்டத்திற்கெல்லாம் எல்லாம் உட்பட்டு வந்த மாதிரியான பிரச்சாரங்களை முகநூல்ல பண்றது என்ன, வாதம் பண்றது என்ன, சினிமா என்பது ஹராம் என்பதை போட்டால் அதை எதிர்த்து பின்னோட்டம் செய்வது என்ன? பொதுமக்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், இஸ்லாம் சம்பந்தமாக இன்னும் 1000 படங்கள் வரலாம், இன்னும் 1000 படங்கள் வரலாம். நம்முடைய கண்களை குளமாக்கலாம், நம்முடைய எமோஷனலை தூண்டலாம். இசையினுடைய மிகப்பெரிய தாக்கம் திடீர்னு ஒருத்தனை சிரிக்க வைக்கும், திடீர்னு அவனை கெத்தா உணர வைக்கும், திடீர்னு அழுதுகிட்டு இருப்பான். இது இசையினுடைய தாக்கம். அப்ப இன்னும் இதை விட இன்னும் இஸ்லாமியர்களுடைய வாழ்வை படம் பிடித்து, இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் அல்ல, இஸ்லாமியர்கள் அடிமைப்படுத்தக்கூடிய மார்க்கத்தில் இல்லை என்பதை சொல்ல படங்கள் வரத்தான் செய்யும். அது 10ஓட 11 நம்ம அதை கடந்து செல்ல வேண்டுமே தவிர எல்லாரையும் ஊக்கப்படுத்தி திரையரங்குக்கு செல்லுங்கள், இந்த படத்தை பார்க்கலாம்ங்கிற அளவுக்கான அந்த பிரச்சாரங்களை யாரும் செய்யக்கூடாது. ஏனென்றால் இஸ்லாம் தடுத்த வகையில் தான் எந்த படமானாலும் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு இதுல நல்ல ரிசல்ட் வருது அப்படிங்கிறதுக்காக அதை நல்லது என்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லா கெட்டதிலும் ஒரு நல்லது இருக்கத்தான் செய்யும். மதுவை பற்றி திருக்குறான் என்ன சொல்கிறது? 2வது அத்தியாயம் 219வது வசனத்தில் பேசும் பொழுது அலூனகானில் ஹம்ர் வல் மைசிர், நபியே மது மற்றும் சூதாட்டத்தை பற்றி உம்மிடத்தில் கேட்கிறார்கள். குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், அவ்விரண்டிலும் மிகப்பெரிய பாவம் இருக்கிறது. ஓ மனாஃபியுல் இன்னாஸ் ஓ இஸ்முஹுமா, அந்த பாவத்தை விட சில நன்மைகளும் அதில் இருக்கிறது. கொஞ்சம் நன்மையும் இருக்கத்தான் செய்யுது, மதுல என்ன செய்யணும், கொஞ்சம் நன்மை இருக்கத்தான் செய்யுது, பாவம் அதிகம். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், நன்மை இருக்கு என்பதற்காக ஒன்று சரியா என்பதை நாம் சிந்தித்து பார்த்து, திரையினால் இந்த சமுதாயமும் சரி உலகத்தில் உள்ள இளைஞர்கள் இருந்து எவ்வளவோ பேர்கள் சீரழிக்கப்படுவதுதான் உண்மை. சும்மா ஒரு சினிமாவை பார்க்கும்போது எமோஷன் ஆவா, ஆகா அப்படின்வா, வெளியே போனவன எல்லாவற்றையும் மறந்து விட்டு அவன் அவனுடைய வாழ்க்கையில் தான் போவான். அது ஒரு மனிதனை சீர்திருத்தக்கூடியது கிடையாது. ஒரு மனிதனை வணக்கவியல் ரீதியாக, ஒழுக்கவியல் ரீதியாக, கடவுள் கொள்கை ரீதியாக அவனுடைய மூளையில் பதிகிற மாதிரியான பிரச்சாரத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்திலே அதை புரட்டுவதற்கான நாட்டத்தை ரப்பல் ஆலமீன் வைத்திருந்தால் என்ன செய்ய வரும், அது அவர்களுக்கு நல்ல சிந்தனை வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுல எதிர்மறையான நிலைகள் என்னவென்றால், அந்த படங்கள் நீங்க காட்டும் போது பாருங்க, தாவணி மாதிரியான ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இஸ்லாத்துல அது அனுமதியா சொல்லுங்க? ஒரு வயசுக்கு வந்து ஒரு புள்ள அதை அணியலாமா? அவன் அந்த மாதிரியான ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இதை வச்சு எப்படிலாம் பிரச்சாரம் செய்யப்படுகிறதுனா, அன்னைக்கு பார்த்தீங்களா முஸ்லீமுடைய ட்ரெஸ்ஸே இதுதான். அப்புறம் அரபு நாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டாங்க. முஸ்லீமுடைய அசல் ஆடை என்பது அந்த படத்துல உள்ளதான்னு சொல்லி இப்ப ஃபர்தாவுக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் கிளம்புது. அப்ப எல்லா ரீதியான எதிர்மறை கருத்துக்களும் ஒரு சினிமா என்று இஸ்லாமிய வட்டத்தை தாண்டி நாம் சென்றோம் என்றால், அல்லாஹ் சொன்ன ஹலால் அளவை தாண்டி இது சரி என்று நாம முடிவெடுத்தோம் என்றால் நிச்சயமாக அதில் பிழை இருக்கத்தான் செய்யும் என்பதை புரிந்து கொண்டு, இன்னும் 1000 படங்கள் வரட்டும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. படத்தின் மூலியமாக ஒரு ஹராமின் மூலியமாகத்தான் நம்முடைய வாழ்வை நாம் நிரூபிக்க வேண்டும் என்ற தேவை நமக்கு இல்லை. ஒரு ஹராமின் மூலியமாகத்தான் இஸ்லாம் சரியான மார்க்கம் என்று சொல்ல வேண்டிய எந்த அவசியம் இல்லை. காஃபிர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தனது மார்க்கத்தை அவன் பரிபூர்ணப்படுத்துவான், அவன் மேலோங்க செய்வான் என்று குர்ஆனிலே சொல்கிறான். இஸ்லாத்தை வாழ்வியலாக்குவோம், இஸ்லாத்தை
உறக்க பிரச்சாரம் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் யாருடைய உள்ளம் இஸ்லாத்தின் பக்கம் புரட்டப்பட வேண்டுமோ அவனுடைய நாட்டத்தினால் இன்ஷா அல்லாஹ் புரட்டப்படும் என்பதை புரிந்து கொண்டு இந்த திரை சம்பந்தமான இந்த குழப்பங்களை மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தொகுப்பினை நாம் வெளியிடுகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலும் மறுமையிலும் நல்ல சாலிகான வாழ்க்கையை நமக்கு தருவானாக என்று கூறிக்கொண்டவனாக இந்த உரையை நிறைவு செய்கிறோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.